அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ லைவ் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஷார்ட்ஸ், அதாவது மனிதர்களோட தன்மை, மனிதர்களோட வாழ்க்கை, மனிதர்களோட எதிர்பார்ப்பு குறித்து நிறைய ஷார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. லைவ்ல வரணும்னா நீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணாதான் லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 16/7/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துதியை திதி காலையில் 8:50 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க திருதியை திதி இருக்கு. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இரவு 8 மணிக்கு மேலே வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:50க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் பகலில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இரவு 6:30 7:30 வரை இருக்கு. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:51 3:27 வரை. யமகண்டம் காலை 5:50 7:26 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 9:02 10:38 வரை. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நவகிரக கோள்களுக்கு வழிபாடு செய்யறதுக்கு, வண்டி ஏற, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்ய, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நட்சத்திரம். மற்றபடி சுப காரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஆனால் திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதியில் பாட்டு, இசை, அனைத்து விதமான அழகு கலை வேலைகள், வீடு கட்ட துவங்குறது, குடிப்புகுதல், அந்த மாதிரி எல்லா நல்ல காரியத்துக்கும் ஏற்ற ஒரு திதி. நட்சத்திரம் சரியில்லை, அதனால நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு தெளிவு, மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு விவேகம், சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு போட்டி, துலாம் ராசிக்கு தனம், விருச்சிக ராசிக்கு பயணம், தனுசு ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு ஓய்வு, கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு நன்மையாயிருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் போகிறதுக்கான வாழ்த்துக்கள். நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா சில தடை தாமதங்கள் இருக்குது, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஏன்னா இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற இனம் புரியாத கவலைகளும் பதட்டங்களும் செய்கிற காரியங்களில் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தும். அது பிரச்சனையாகாமல் பார்த்துட்டு சூழ்நிலையில் பக்குவமாக கையாண்டு போகிறது நல்லது. வியாபாரத்தில் எதிரிகளால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் பெரியவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கம்மியாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக இருங்க. இன்று பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. உங்களோட செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. பலன் சாதகமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட கீழே வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத மோதல்கள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சுமூகமான சூழ்நிலைகள் அமையணும்னா பதட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தி கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. தனிமையாக எல்லாத்தையும் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் தனக்கூட ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களோட மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அது உறவில் புரிதலை குறைக்கிற மாதிரி இருக்குது. ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ஸ்டேபிளாக இல்லை. கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று சாப்பாட்டில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு அமைதியை தரும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமான நாள், செழிப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான நல்ல ஒரு பக்குவமான முடிவுகளை எடுத்து நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன்கள் தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் பண விஷயத்தில் வரவுகள் நல்லா இருக்கிறதுனால சேமிப்பு உயரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். இருந்தாலும்
வீட்டில் கொஞ்சம் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும். மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. திருப்தியான விஷயங்களை செய்வீங்க. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம், ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பசங்க உறுதுணையாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல நல்ல பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகள், புதிய மாற்றங்கள் செஞ்சு நல்ல ஒரு லாபம் பெருகக்கூடிய விதத்தில் இருக்குது. பொருளாதாரம் மேலோங்கும். இன்று உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான போக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சாலும் வெற்றி அடையலாம். பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்று சிறப்பாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை உற்சாகமாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை விரும்பி செய்கிறனால திருப்தியான மனநிலையோட நாள் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை, பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்குது. வரவு நல்லா இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை எடுக்க இன்ற நாளை பயன்படுத்திக்கிங்க. சேமிக்கிறது நல்ல ஒரு பண விஷயத்தில் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பெருந்தன்மையோடு நடந்துக்குவீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவில் பிணைப்பையும் புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக நாள் முழுக்க முழுக்க முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த குறைபாடும் இல்லை. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத கஷ்டங்களோ இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. வார்த்தைகளால் இன்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஆரம்பித்தா அங்கேருந்து ஒதுங்கிறது நல்லது, இல்லை அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்தில் கூட பிறந்தவங்களால் பெற்றோரால் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். அனுபவம் உள்ளவங்க கூட ஆலோசனை கேட்டு தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் இன்று நிதானம் தேவை. இன்று தகவல் பரிமாற்றத்தில் போது கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்காவது மெயிலோ வீட்டில் பேசுகிற பேச்சோ அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிறப்பாக திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உறுதியாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எல்லா விஷயத்தையும் அணுகிறது நல்லது. ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. பிளான் பண்ணுங்கள். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு கவனமாக செஞ்சு தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் அங்கீகாரம் கிடைக்காது, இருந்தாலும் வேலை ஓரளவுக்கு முடியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசும்போது நகைச்சுவையாக பேசுறது நல்லது. கேஷுவலாக இருங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி வீண் பிரச்சனையை கலப்பாதீங்க. காதலர்கள் இன்று நிதானமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் பார்த்தீங்கன்னா கையில் சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை தக்க வச்சுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுறது நல்லது. சம்பாதிக்கிற ஆற்றல் குறைவாக இருக்கிற நாளாக இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பிரித்து சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான விஷயங்களை சாதகமாக பண்ணிடுங்க. அதே மாதிரி சூழ்நிலைகளை எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பிரச்சனைகளை பார்த்து சமாளிக்கிறது நல்லது. சந்தோஷமான விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. நாளை ஒரே வகையில் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தில் பெருசாக அளவுக்கு பாதிப்பு இல்லை. குடும்ப உறவுகளில் சின்னதாக ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழிலில் கொஞ்சம் வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவு இருக்கும், அதே நேரத்தில் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்துக்கிட்டு மூலிமா மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும். ஏதோ ஒன்று இழந்தது போன்ற உணர்வு மனசுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் குறைந்த வளர்ச்சி தான் இருக்கும். உங்களோட வேலைகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்டி வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது. சூழ்நிலையை அனுசரித்து போகிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை குறித்து உங்களோட துணைக்கூட கலந்து ஆலோசிக்கிற மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. பொறுமையா நிதானமா பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போங்க. காதலர்கள் இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதுனா நாள் பிரச்சனை இல்லாம போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பணத்தை சாதுரியமாக கையாளுங்க. இல்லைன்னா விரயங்களோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதனால் அம்மாவுக்கு பார்க்கறது இன்று நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் விட நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மாயங்கிற மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்குது. ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும் சின்னதாக பய உணர்வும் உங்களுக்கு ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை இன்று உங்களை மனசுக்கு வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நினச்ச விஷயம் ஒன்று, எதிர்பார்த்த பணம் வரல, பதட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது. வேலை விஷயமா பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் கொஞ்சம் பலன்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகள் பொறுத்து பக்குவமாக சமாளிக்கிறதும் பொறுமையாக பார்த்து நடந்துக்கிறதும் நல்லது. யார் கூடயும் தேவையில்லாத மனசாபங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. தொழில் மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை இன்று நாள் முழுக்க வேணும். உங்களோட செயல்களை செய்கிறதுல தடைகள் இருக்குது. நாளை கவனமோட திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு இன்று இருக்கிற பதட்டம் குழப்பம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் கொஞ்சம் கடினமாகவும் நிறைய கடின முயற்சியும் தேவைப்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலையை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற மாறுபடும் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட வெளிப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். நட்பாக சகஜமாக அவங்க கூட பேசி பழகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயம்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவலை. ஏன்னா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இன்று பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சேமித்த பணத்தை செலவு செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் கொஞ்சம் விரைப்புத்தன்மை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸாக நாளாக கொண்டு போங்க. அமைதியாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று எந்த ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு நாள். நாளை பொறுத்தளவுக்கு இது உங்களுடைய நாள் மாதிரி. நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நீங்கள் நினச்சா மாதிரி செய்யலாம். ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களை சுற்றி இன்று நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க காரணம் எதிர்பார்த்த தனவரவு. பணம் வந்ததுனாலே மனசில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடிடும். எல்லா விஷயத்தையும் திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. தொழில் விஷயமா பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன் உண்டு. ஆரோக்கியம் சீராக இருக்கும். விலையுறந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று அதிர்ஷ்டமான நாள். உங்களோட இலக்கை அடைஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு சிறந்த பலன்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் இன்று நல்லாவே இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் தனக்கூட உணர்ச்சியை நல்ல ஒரு உணர்வை பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க. அதே நேரம் துணைக்கூட வெளியில் போய் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு அன்பு பாசம் வெளிப்படுத்தி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் சரளமாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த மாற்றம். நல்ல ஒரு தெளிவு சிந்தனைகள். ஆரோக்கியத்தில் சாதகமான பலன். எந்த குறைபாடும் இல்லை.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இன்றைய நாளில் நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்கும், தெளிவான செயல்பாடுகள் இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட இன்று புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான எண்ணங்களும் நிறையவே இருக்குது. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலையில் திட்டமிடுங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் அதை நிறைவேற்றிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். நண்பர்களோட ஆலோசனைகள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நவீன பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு வரும். உங்களோட விருப்பங்கள், அதாவது செய்ய வேண்டிய காரியங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய விதமாக தான் இருக்குது. சுமூகமான பலன்கள் உண்டு. முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உற்சாகமான நாள். உங்களோட உழைப்புக்கான ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை போன்ற பண வரவு வேற இருக்குது. வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கலகலப்பாக பேசி பழகி நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும். அனுசரணையான போக்கோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் இன்று ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை, இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் அதிக அளவில் காணப்படுது. பண வரவும் அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரேடிங் மூலியமாவோ இல்லைன்னா முதலீடுகள் மூலிமா லாபம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆற்றல் நிறைஞ்சு நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. பொறுப்புகள் நிறைய இருக்குது. வீட்டுக்குள்ள சம்மந்தமாக வீட்டு புனரமைப்போ வீட்டில் செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் தேவையில்லாத வீண் செலவுகளாக இருக்கலாம். கவனமாக பார்த்துக்குங்க. சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக பொறுமையாக கையாளுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே பாதி பிரச்சனைகள் இல்லாமல் நாள் போகும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். ஆனால் வருமானம் குறையாமல் பார்த்துக்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. பெரிய மனிதர்களோட அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு அமைதி தேவைப்படுதுன்னா கோயிலுக்கு போகிறது, ஸ்லோகம் சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மனசுக்கு ஆறுதலையும் திருப்தியும் தரும். உங்களோட செயல்களை சிறப்பாக செய்ய எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்களை பெறலாம். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாதீங்க. கூட இருக்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் தனக்கூட பேச்சுவார்த்தைகள் ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். 2 பேருக்குள்ளேயும் நல்ல பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பண்ணி மோதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டியது அவசியம். செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கும். வீண் செலவு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பொறுமையாக அமைதியாக இருங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். ஏன்னா பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. மனசுக்குள்ளே இனம் புரியாத பயமும் கவலையும் இருக்குது. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே எழுந்தது போன்ற வலி போன்ற உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். நாளை பொறுமையாக கொண்டு போங்க. எந்த ஒரு விதத்துலையும் அவசரப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கவனமாக நிதானமாக செயல்படுறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பணியில் ரொம்பவே கவனம் தேவை. வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. இன்று உங்களோட விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு ஏற்பட்ட உகந்த நாளாக இல்லை. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொறுமையாக நிதானமாக சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னதான் கடினமாக உழைச்சாலும் அதுக்கான பாராட்டோ பேரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக செய்கிறதும் சுயமாக செஞ்சுட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கவனமாக திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட மனநிலையை பொறுத்து உங்களோட செயல்கள் இருக்குது. நீங்கள் பேசுகிற விதமும் துணைக்கிட்ட கோவப்படுறதும் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்புற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போயிடுங்க. இல்லை தனிமையில் இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சேமிப்புக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இன்று அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்குது. வரவும் கம்மி, செலவுகள் விரயங்கள் ஆகுது. அதே நேரம் கையில் இருக்கிற சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு ஜாலியான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்று குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருந்து விசேஷங்களை கலந்துக்கிட்டு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக செஞ்சு முடிப்பீங்க. இன்று உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் உங்களோட திறமைகளையும் செயல்திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் மூலிமா ஆனந்தமான செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரும். சுப பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பண வரவு தாராளமாக இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சி உண்டு. இன்று உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அதனால மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் பலனளிக்கும். நல்ல ஒரு பிரகாசமான நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மிகுந்த திருப்தியோட காணப்படும். உங்களோட மேலதிகாரிகள் மற்றும் கீழே பணிபுரிகிறவங்க ஆதரவு கிடைக்கும். அதனால நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நேரத்துக்கு செஞ்சு முடிச்சுட்டு பேரும் பாராட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு இனிமையாக மகிழ்ச்சியாக வேலைகளை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்லுறவு நல்லாவே இருக்கு. சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமா 2 பேருக்குள்ளேயும் அன்பு அதிகரிக்கும். பரஸ்பர புரிதலோடைய இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. விருந்து விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கு 2 பேருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும். காதலர்களுக்கும் கொண்டாடும் நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். பயனுள்ள திட்டங்களை முதலீடு செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சி பணத்தில் காணக்கூடிய ஒரு நாள். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசுல ஸ்டேபிளான மனநிலை அது ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்க உதவியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியான கொண்டாடுங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வத்தோடையும் உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தி திருப்தியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, உறுதி நாளை உங்களுக்கு சிறப்பானதாக எல்லா விதத்திலையும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கே உந்துதலாகவும் நீங்கள் அதன் மூலியமாக அடையிற பலன்கள் உங்களுக்கு இன்னும் மேலும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக புதிய யுக்திகளை கையாளக்கூடிய விதத்தில் நாள்கள் பல விதமாக இருக்குது. எல்லா விஷயத்திலையும் துணிச்சலோடு செஞ்சு அதில் வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்தில் பசங்களால் பெருமை சேரும். வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குவீங்க. எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இன்று உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட செயல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம். உங்களோட பொறுப்புகளை திறமையாக செஞ்சு இன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பானதாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தி உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவோடையும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமை பாராட்டுக்குரியதாக இருக்கும். செய்கிற காரியங்கள் எல்லாமே முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சிறந்த தகவல் பரிமாற்றம், பேசுகிற விதம் நல்ல ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். துணையோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாகும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உற்சாகமான நாளாக தான் இருக்குது. காதலர்களும் இன்று சிறப்பாக கொண்டாடக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சௌகரியமாக தான் இருக்குது.
பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க பண விஷயமா. பணத்தை திறமையோட பயன்படுத்துவீங்க. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. லாபங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உற்சாகமா இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகலாம். மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளோ தருணங்களோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்படுற பதட்டங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக எழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உறவினர்கள் மூலியமாகவோ உடல் ஆரோக்கியத்திலேயோ பசங்க மூலியமாகவோ கொஞ்சம் ஏற்பட பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய விதத்தில் நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வும் மந்த நிலையும் இருக்குது. சுயமுயற்சிகள் மூலியமாக கொஞ்சம் செய்கிற செயல்கள் காரியங்களில் இடையூறுகள் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக இல்லாமல் பிரச்சனைகள் செய்ய வாய்ப்புண்டு. நண்பர்களோட உதவி மட்டும் உங்களோட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எதிர்பாராத உதவியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாள் போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. உங்ககிட்ட இன்று உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவை. எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். தைரியமாக இருந்து துணிச்சலாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. மேலதிகாரிகள் கீழே வேலை செய்கிறவங்களால சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்பட்டு எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க அனுசரித்து போகிறது நல்லது. பழைய பிரச்சனைகள் எதுவும் கலராமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதம் விவாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க. குறிப்பாக சொல்லணும்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இல்லை. குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் செய்யாமல் பணத்தை கண்காணித்து செலவுகளை கண்காணித்து சேமிக்க முயற்சிக்கிறது நல்லது. கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை டென்ஷன் இதனால் பதட்டமும் தலைவலியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். வீடியோ முழுசாக பார்த்தவங்க உங்களோட ஆதரவுக்கு நன்றி. உங்களோட ராசி பலனை கேட்குறீங்க. அப்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்கள் உதவியால் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அதே நேரங்களில் லைவ் வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்னு பெல் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைவ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சேனலை தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கும் லைவில் பலன்களை கேட்கறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும்போது ராசியை கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. அதே நேரங்களில் உங்கள் வாழ்க்கை மேம்படணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும்னா கண்டிப்பாக சுயஜாதகம் பார்த்து பலனை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது நல்லது. நிறைய பேருக்கு இப்போதைக்கு பல பரிகாரங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரை அணுகி உங்களோட சுயஜாதகத்தை கேட்கறது நல்லது. அனைவரோட வாழ்க்கையிலையும் மேம்பட உங்களுக்கான இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.